Under Section 107 of the Copyright Act, 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, teaching, education, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த எபிசோடில் ஜான் ஜெப்ரோட இஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் ஆராய்ந்து அறிந்த சில சத்தியங்களையும் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஆனால் இந்த இஷ்யூ இட்ஸ் நாட் ரியலி அபவுட் ஜான் ஜெப்ராஜ் or his family. இந்த issue is related to the church and the ministry. ஸோ அந்த காரணத்தினால இந்த வீடியோ நான் கொஞ்சம் எவ்வளோ தெளிவாக போட முடியுமோ அவ்வளோ தெளிவாக போட ஆசைப்படுறேன். This video is made specifically for mature adults. ஓகே, மெச்சூர் அடல்ட்ஸ்னால் நான் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்கள நான் சொல்லலை. நான் கிட்ஸ்க்கு கிடையாதுன்ட்டு நான் யூடியூப்லேயே ஃபில்டர் பண்ணிடுவேன். ஆனால் பார்க்குறவங்க நிறைய பேர் 30 வயசு இருக்காங்க, 40 வயசு இருக்காங்க, 50 வயசு இருக்காங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட புத்தியே இல்லாமல் ஒரு அடல்ட் மாதிரியே பேச மாட்டுறாங்க. மூளையை தலையில் வச்சு பேசாமல் இடுப்புக்கு கீழே வச்சு பேசுகிறாங்க. அவ்வளோ கன்றாவிய கொச்சையாக எச்சத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த எச்சைங்களுக்காக நான் இந்த வீடியோ போடல. ஸோ நானும் இந்த வீடியோவில் எந்த எச்சையும் துப்ப போகிறது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இஃப் யூ நாட் மெச்சூர் அப்படின்னா நீங்கள் வேறு எதனா சேனலில் போயிட்டு அவங்க துப்புற எச்சையெல்லாம் பொறுக்கி தின்னலாம். இந்த வீடியோவில் there is not going to be any spitting on people. அண்டர் த பெல்ட் அடிக்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இவன் அவனை கூட்டின்னு போனான், அவன் பொண்டாட்டி வச்சுருந்தான், இவன் அவன் கூட படுத்தான், சின்ன பிள்ளைங்களை ரேப் பண்ணான், முத்தம் கொடுத்தான், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டு முத்தம் கொடுத்ததெல்லாம் இருக்குது. ஹீ ஹஸ் கன்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப். பட் நம்ம அது கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஒரு மெச்சூர் அடல்ட்ஸ் மாதிரி இந்த இஷ்யூவை நம்ம ட்ரீட் பண்ணலாம். ரொம்ப அடல்ட் கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. ஆல் ஃபார் மணி, வியூஸ் அண்ட் மேக்கிங் மணி. நிறைய யூடியூப் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணும்போது, கான்ட்ரவர்சியான யூடியூப் சேனல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே ஜான் ஜெப்ராஜ் பற்றி வீடியோ போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இஸ் ஃபேமஸ் அண்ட் அவனை திட்டி போட்டால் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. அவனை துப்புறத கேட்டு ரசிக்கிற ஒரு எச்ச கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக ஜான் ஜெப்ராஜ் இஸ் ஃபேமஸ் ஆன் இன்டர்நெட். ஓகே, அவன் நல்லவன் உத்தமன் அப்படிலாம் நான் சொல்லலை. ஜான் ஜெப்ராஜோடைய உபதேசங்கள் எனக்கும் பிடிக்கிறது கிடையாது. பெருசாக சமன்ஸ் அதிகமாக கேட்டது கிடையாது. உபதேசங்கள் ஏகப்பட்ட பிழைகள் இருக்குது. தீர்க்க தரிசனம் கடவுள் பேரில் பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குறான். ஸோ ஆல் ஆஃப் தட் இஸ் தேர். இந்த வீடியோ கர்த்தர் என்ன பண்ண சொன்னார். இது ஒரு 6 நாளாக இது எனக்கு ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. அவனுடைய வீடியோகள்லாம் எனக்கு பார்க்க வச்சார். நான் பார்க்குறேன், அவன் பக்கம் நியாயம் இருக்குது. அவன் பக்கம் நியாயம் இருக்குது, எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. அவனை கார்னர் பண்ணி பீப்புள் ஆர் புஷிங் ஹிம் அண்ட் பிராண்டிங் ஹிம் ஆஸ் சம்திங். அவனை ஒரேடியாக வேரோடு பிடிங்கி அழிக்கணுன்ட்டு இது ரொம்ப காலமாக விதமாக பண்ணிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடுறான், கூத்தடிக்கிறான், லைட் போடுறான், ஸ்மோக் போடுறான், களத்திற்கு தர்சனம் சொல்லலாம். வேறு யாருமே களத்திற்கு தர்சனம் சொல்கிறது இல்லையா, வேறு யாருமே டான்ஸ் ஆடுறது இல்லையா. இவனை கார்னர் பண்ணி அவனை அழிக்கணுன்ட்டு வகை தேடி காத்துட்டு இருந்திருக்காங்க போல். அவன் வீட்டில் டிவோர்ஸ்னு ஒரு நியூஸ் வந்தவொடனே அவனை எப்படின்னா பெல்ட் அடியில் அடித்தா அடல்ட்ரி சாயம் பூசினா ஊரே காரி தப்பி அவனை அழிச்சிடுவான்னு சொல்லிட்டு சில பேர் வேலை செய்கிறாங்க. இது சத்தியம். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்பேஷனேட்டாக இருந்துச்சு அவன் மேலே. ஸோ நானும் அவனுடைய கான்டென்ட்டை இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். பெருசாக எதுவுமே போலீஸ்கிட்டேருந்து எதுவுமே சொல்லப்படல. இப்போ இருக்கிற விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். திஸ் இஸ் வாட் த போலீஸ் ஹேஸ் ரிவீல்டு. ஓகே, நியூஸ் ஏஜென்சி மூலமாக ஜேர்னலிஸ்ட் ஃபீல்டு ஒர்க் பண்ணி ரிப்போர்ட் பண்ண விஷயங்கள். இது எப்போ ஆரம்பிச்சது? இந்த பாக்ஸோ வழக்கு பதிவு பண்ணப்பட்டது மார்ச் 21 இந்த வருஷம் மார்ச் 21 அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. செக்ஷன் 9 and 10ல். செக்ஷன் 9 and 10 என்ன? அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா நம்பிக்கைத்தன்மை உள்ள ஒரு மனுஷன் செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாங்க மைனரை. அந்த கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மினிமம் ஜெயில் டைம் 5 to 7 years ப்ளஸ் ஃபைன். ஓகே, அதான் 9 and 10. இதுதான் இந்த கேஸ் தான் போட்டிருக்கிறாங்க ஜான் ஜெப்ராஜ் மேலே. அண்ட் தென் ஹி வெண்ட் மிஸ்ஸிங். ஹி வாஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் லாஸ்ட் இயர். இந்த கேஸ் போட்ட பிறகு தான் காணாமல் போயிட்டான்ல. போன வருஷத்துலேருந்து ஹி வாஸ் மிஸ்ஸிங். எங்கே போனான்னு தெரியல. சபை நடக்கலை, சபையில் பிரசங்கெல்லாம் பண்ணலை, ஆல் அப்ஸ்காண்டிங்கு, டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, அப்படி இப்படின்லாம் நிறைய செய்திகள் வந்தது. அண்ட் ஹி வாஸ் ஃபவுண்ட் அண்ட் கேப்சர்ட் பை த போலீஸ் இன் மூணாரில் ஒரு ரெசார்ட்டில் கேப்சர் பண்ணுறாங்க. லாட்ஜ் கிடையாது, ரெசார்ட். அதான் நியூஸ் ஏஜென்சிஸ் கொடுக்குற சரியான வார்த்தை. லாட்ஜ் கிடையாது. லாட்ஜ்னு கூட ஒரு பொண்ணு இருந்தது. டிவோர்ஸ் பண்ண பிறகு அந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கிறதா ஜான் ஜெப்ராஜ் ஒரு கன்ஃபெஷன் ஆடியோ கொடுத்துருக்காப்புல. ஸோ அந்த பொண்ணு இருந்தவொடனே லாட்ஜில் ஒரு பொண்ணு கூட்டின்னு போனால் என்ன பண்ணுவாங்க? பெல்ட் கடியில் தான் யோசிக்க வரையும் தோணும் இல்லையா? அவங்க பேசிக்கலி அந்த பெட்டு மேலே கால் மடிச்சு போட்டு உட்காந்துருந்தாங்க. சப்பளங்கள் போட்டு உட்காந்துருக்காங்க 2 பேரும். அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ இருக்குது, வீடியோ நீங்கள் பார்க்கலாம். புத்தி இங்கே வச்சு யோசிக்கணும். ஓகே, லாட்ஜ் கிடையாது, ரெசார்ட். லாட்ஜின்ட்டு அது ஒரு ஃப்ளேவரை மாற்றுறாங்க. இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இட் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் மீனிங் இல்லையா? முத்தம் கொடுத்ததை பற்றிலாம் பேசுகிறாங்க. அது கொஞ்சம்
அடல்ட்ரியாக பற்றி செக்ஷுவலி இம்மாரலாக காட்டுறாங்க. ஏன் இந்த முத்தத்தை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சாப்டர் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இது ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக போய் பார்க்கலாம். கீழே சாப்டர்ஸ் இருக்கும், அதில் சீக்ரெட் கிஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் கிஸ்ன்ட்டு நான் ஒரு பேர் கொடுப்பேன். நீங்கள் போய் பார்க்குறது அங்கே நேராக போய் பார்த்துக்கலாம். ஹியர் இந்த கம்மிங் பேக் டு த கேஸ், he was arrested on 12th April. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு 20 நாள் கிட்ட கழிச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு ஜட்ஜ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஆன் April 13th, ஒரு நாள் கழிச்சு. அண்ட் அந்த ஜட்ஜ் வந்து அவனை ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்துக்க சொல்லி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் ரிமாண்டட். 25ஆம் தேதி இந்த கேஸுக்கான லீகல் ப்ரொசீடிங்ஸ் கோர்ட்டில் நடக்கும். அன்றைக்கி தான் தெரியும் இவன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையான்ட்டு. இது வரைக்கும் இவன் தப்பு பண்ணான்ட்டு போலீஸும் சொல்லலை, நியூஸ் ஏஜென்சியும் அதை ரெக்கார்ட் பண்ணலை. ஓகே, இவன் தப்பு பண்ணானா தப்புனா கேஸு கோர்ட்டில் போட்டிருக்காங்க. லீகல் சிஸ்டம் டிசைட் பண்ணும் இஃப் ஹி ஹஸ் கமிட்டட் த கிரைம் ஆர் நாட். கமிட் பண்ணால் ஹி ஹேஸ் டு கோ டு பிரிசன், ஹி ஹேவ் டு பே த ப்ரைஸ் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன். ஓகே, நான் அதெல்லாம் நான் அப்போஸ்லாம் பண்ணலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பண்ணல, நான் நம்புகிறேன். ஓகே, நான் சப்போர்ட் வீடியோ தான் போடுறேன், பேசிக்லி சப்போர்ட் வீடியோ தான். பட் ஐ டோன்ட் ரியலி லவ் ஆர் ஃபாலோ ஜான் ஜெப்ராஸ் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். நான் அதை ஃபாலோலாம் பண்ணல. அவன் பாட்டு கூட கேட்க எனக்கு பிடிக்காது. ஓகே, பட் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு நான் ஒரு சாட்சி கொடுக்குறேன், கடவுள் எப்படி வழி நடத்தினார். ஸோ திஸ் கேஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு வாரமாக கழிச்சு, கப்புள் ஆஃப் டேஸ் கழிச்சு, இந்த ஒரு சின்ன பொண்ணு, 2 சின்ன பொண்ணுகள் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 17-year-old and 14-year-old. 17-year-old கோர்ட்டில் ஜட்ஜு தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க. கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வாக்குமூலம். அந்த பொண்ணு சொல்லப்பட்டது 164ன்ற நம்பர் கீழே அது ஒரு இது இருக்குது. அது என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு லீகல் டெர்மினாலஜிஸ் தெரியாது. 164ல் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு பேர் வருது. யார் செக்ஷுவல் அபியூஸ் கொடுத்தாங்க, அசால்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்கிறது ஜான் ஜெப்ரோட பேர் இல்லை, பென்னட் ஹாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன். அந்த பையன் யாருன்னா ஜான் ஜெப்ரோட மச்சான், ஜான் ஜெப்ரோடைய மனைவியோட தம்பி. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணது April 16ஆம் தேதி 2025. ஸோ இவ்வளோ தான் இந்த கேஸில் இருக்குது. இன்னும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஆர்டிகல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. The police officer said the pastor had not indulged in a penetrative sexual assault on the 2 minor girls. Penetrative sexual assaultனா ரேப் பண்ண ட்ரை பண்ணல. ஓகே, இது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பார்ட்டினாவே நம்ம காக்டைல் பார்ட்டி தான் போகும். புத்தி நேச்சுரலாக அப்படி தான் போகுது. நிறைய எச்சைங்க அப்படி தான் பேசுகிறாங்க. இந்த துப்புறவங்க எச்ச துப்பிட்டு இருக்காங்களே, நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. நான் விசாரித்ததில் இட் வாஸ் அ ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட கிடையாது. பார்ட்டினா வீட்டில் பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். அங்கே பூஸ் ஆர் ஆல்கஹால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குடிச்சதா எங்கேயும் ரெக்கார்ட் பண்ணலை. பார்ட்டினவுடனே ஆல்கஹால் குடிச்சு மது குடிச்சிட்டு போதையில் போயிட்டு சில்மிஷம் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. நான் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ண விருப்பப்படலை. அப்படி கிடையாது, அப்படி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால தான் மெச்சூர் அடல்ட்ஸ்க்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, அதில் இந்த நடந்ததா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நடந்துச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. கோர்ட் ஸ்டில் இன்வெஸ்டிகேட்டிங். ஓகே, 1 வருஷத்துக்கு முன்னாடி செக்ஷுவல் அசால்ட் பண்ணதா இந்த பெனட் ஹாரிஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு கொடுத்த கன்ஃபெஷனில் ஜான் ஜெப்ராஜ் பற்றி அந்த பொண்ணு கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்கன்னா தெரியல. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். 25th of April, நான் இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது 22nd of April ரெக்கார்ட் பண்ணுறேன். 25th of April தான் இந்த கேஸ் கூடிய எனி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இவ்வளோ தான் இருக்குது இன்ஃபர்மேஷன். ஆனால் இன்டர்நெட்டில், யூடியூப்பில் மாத்திரம் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் என்னென்ன பேசுகிறாங்கல்ல. நான் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஜான் ஜெப்ரோட ஃப்ரெண்டு தெரியும், அவரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தெரியும், அந்த இன்னொரு பாஸ்டர் எட்வின் ரூசோ, அவர் எப்படி சொன்னார், சர்ச்சில் இது நடந்துச்சு, கீபோர்டு வாசிக்கிற மனைவியோட ஒரு கள்ள தொடர்பு, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆதாரம் இருக்கா? அப்படி ஆதாரம் இருந்துச்சுன்னா அந்த ஆதாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, போலீஸ் கோர்ட்டுக்கு கொண்டு போகும், தண்டனை வாங்கி கொடுக்கும். யூடியூப்பில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆதாரத்தை வச்சுட்டு போய் ஃபைல் பண்ணி யூ கேன் கெட் த பனிஷ்மெண்ட், இல்லை கெட் த பர்சன் பி பனிஷ்டில். இதெல்லாமே பொய் புகார்கள் சும்மா டிஃபேம் பண்ணுறதுக்காக. ஓகே, அது நான் கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த கேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் தேடி தெரிஞ்சுக்கிறது. ஸோ எனக்கு இது வரைக்கும் பார்க்கும்போது இஸ் நாட் பீன் கவுண்டட் ஆஸ் கில்ட்டி ஸோ ஃபார். கோர்ட்டும் கில்ட்டின்னு சொல்லலை, வேறு யாருமே அவனை கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணலை.
ஸோ இப்போதைக்கு இஸ் இ செக்ஷுவல் இம்மாரல் பர்சன்னா ஒரே ஒரு காரணம் தான் சொல்லலாம். மனைவி இருக்கும்போது மனைவியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன அந்த தாட் இஸ் அடல்ட்ரி. ஓகே, அது அடல்ட்ரி தான், ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ரி அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். அந்த பொண்ணோட தான் கைது பண்ணப்படுறாரு. ஸோ மனைவியை விட்டு பிரிஞ்சாச்சு, இஸ் நாட் எனிமோர் அட் இஸ் ஹோம், இஸ் லிவிங் வித் தட் அதர் உமன். ஓகே, அது அடல்ட்ரி தான். அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா டஸ் நாட் மேட்டர், தட் இஸ் அடல்ட்ரி. கண்ணால் பார்த்தாலே விபச்சாரம் தான். அந்த எண்ணம் வந்தாலே மனைவி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு கூட போகிறனாலே தட் இஸ் கவுண்டட் அடல்ட்ரி அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ். இயேசு சொல்கிறார். ஓகே, இந்த கேஸில் தப்பு பண்ணியிருக்கானா தெரியாது, யாருக்குமே தெரியாது, எல்லாமே வதந்திகள். ஸோ நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம், நான் ஜான் ஜப்ரால் பற்றி பேசினா நான் அவனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கலி நான் அப்படி பேசினா அப்படி தான் பேசி ஆகணும். இந்த வீடியோ போக அப்படி தான் தெரியும். பேசிக்கலி சப்போர்ட் தான் பண்ண போகிறேன். பேசினா என்னுடைய பேர் கெட்டு போயிடும். நானும் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, என் பேர் கெட்டு போயிடும். நான் என்ன பண்ணுறது நான் யோசிச்சிட்டே இருந்தேன். நானும் ஒரு 6 நாளாக ஸ்கிரிப்ட் பண்ணுவேன். காலையிலேருந்து எல்லா வீடியோஸும் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ இதை பற்றி பேசணும் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுவேன். சரி, இவனை பற்றி நான் ஏன் பேசணும்? இவனை பற்றி பேசுறது எனக்கு காரணமே கிடையாது. I need not have to help someone who is calling the name of the Lord in vain. என் கடவுளுடைய நாமத்தை வீணில் வழங்குற ஒரு நாய்க்கு போய் நான் என்னத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு டெய்லி ஸ்கிரிப்ட் பண்ணுவேன். ராத்திரி தூங்க முன்னாடி டெய்லி பண்ணுவேன் ஸ்கிரிப்ட். I was praying. பட் இந்த எனக்கு ஒரு கம்பேஷன் கடவுள் கொடுத்துட்டாரு. என்னால் இந்த பையன் நல்லவனாச்சே, அவன் பக்கமாக நீதி இருக்கு, இவனை போய் எதுக்கு இப்படி நசுக்கிறாங்க, இவனுக்கு யாருன்னா பேசணுமேன்ட்டு உறுத்திட்டே இருக்கு. ஸோ டெய்லி காலைல எழுந்துச்சு நான் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன், ராத்திரி தூங்கும் போது டெலீட் பண்ணிடுவேன். This went about for six days or so, almost a week. நேத்திக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வீடியோ காட்டினார். எனக்கு கிவ் மீ a reason to make this video கடவுளை கேட்டேன். கடவுள் சொன்னால் தான் நான் வீடியோ போடுவேன். என் சேனலில் எந்த வீடியோ போட்டிருந்தாலும் இட் இஸ் காட்ஸ் லீடிங் தான். நான் இஷ்டப்படி எந்த கண்டென்ட்டை போடுறது கிடையாது. ஸோ நான் கேட்டப்போ கடவுள் எனக்கு வழி நடத்தி இந்த வீடியோ காட்டினார். I would like to show you. ஃபுல்லாகவே பார்க்கலாம். This is a worship session of John Jabbraj. ஸ்க்ரீன் கட் ஆகும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க பெண் யாருன்னு கேட்குறீங்கன்னா அவருடைய பிள்ளையை பெற்ற மனைவி, ஜயனுடைய அம்மா. 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே பேராக இருக்குது, அதனால் பேர் நான் குழப்ப வேணாமல் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இஸ் மேரிட் ஒய்ஃப், லீகல் ஒய்ஃப். ஓகே, இது ஜான் ஜப்ராஜோட வீடியோ. இந்த வீடியோ காட்டி பார்க்க வச்சார் கடலைன்னா, இந்த வீடியோ பார்க்க வச்சார். நான் பார்த்தா இந்த பையன் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறான். எனக்கு வர்ஷிப் பண்ணுறதுக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். எனக்கு அந்த ஆவிகளை டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அந்த கிஃப்ட் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு யாருன்னா கடவுளுக்கு உண்மையாக வர்ஷிப் பண்ணால் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நானும் ஒரு வர்ஷிப்பர் தான், என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவனுடைய வர்ஷிப்பை பார்க்க மாட்டேன், இவன் பாடல்களும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. எப்போயும் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஷோ ஆஃப், சீன் போடுறது, கெத்து காட்டுறது, ஸ்டைல் பண்ணுறது, பஞ்ச் டயலாக் பேசுறது எனக்கு வெறுப்பாக இருக்கும். இந்த வீடியோ நான் பார்த்துனே இருக்கிறேன். எனக்கு கண் கலங்கிருச்சு. ஏன்னா அவன் வர்ஷிப் பண்ணுறான்டா, கடவுள் தெரியுதுடா அவனுக்கு. கடவுள் சொன்னார் என்கிட்ட, இவன் என் பையன் தான், இவன் அவனுக்காக பேசுன்னு சொன்னார். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறான். அவன் தப்பு பண்ணியிருக்கான்னா, ஊழியத்தில் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கான். கடவுளுடைய நாமத்தை வீணில் வழங்கி பொய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான். பட் இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இஸ் அ பிரதர் இன் கிரைஸ்ட் ஃபார் மீ. அதனால் ஐ எம் டூயிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு வில் கெட் இன்.
என் இடத்தை இழுத்து கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தீரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரஃபீகா. I love that song. ஸோ இந்த வீடியோ எனக்கு காட்டினாரு. எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு கன்வின்சிங்கான ஒரு ரீசன் கிடச்சிருச்சு டு மேக் திஸ் எபிசோட். ஸோ நியூஸ் ஏஜென்சியில் வந்தது நம்ம பார்த்தாச்சு. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் ஜான் ஜெபராஜ்? அவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது அவன் டான்ஸ் ஆடுறான். ஓகே, படிப்படியாக வந்துனே இருக்கு. எல்லாருக்குமே அவன் மேலே பொறாமை இது வெளிப்படையாகவே காட்டிக்கிறாங்க. புல்பீட்டில் இருந்து பிரசங்கம் பண்ணி, பிரசங்கம் மீனிங் ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு கொடுக்காம அவனை பற்றி குறை சொல்லினே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எனி வீடியோ யூ டேக் அட் அ பாயிண்ட், ஒரு காலத்தில் எல்லாரும் அவனை பற்றி சொல்லுவாங்க. பேர் சொல்லி சொல்கிறாங்களோ பேர் சொல்லாமல் சொல்கிறாங்களோ. பாட்டுக்காரன் அவனுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க. அகஸ்டின் ஜெபராஜ் அவனுக்கு வச்ச பேர் பாட்டுக்காரன். வேறு யாரும் பாட்டே பாட மாட்டாங்களா? அவனுக்கு வச்ச பேர் பாட்டுக்காரன். அண்ட் அவன் எழுதின பாடல்கள்லாம் லிரிக்கலி நல்லா இருந்துச்சு. முன்னாடி லேவி 1, 2, 3 கூட நினைக்கிறேன். நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவன் பாடல்கள் நிறைய கேட்டிருந்தேன். இப்போல்லாம் நான் கேட்குறது கிடையாது. மேபி ஐ வில் ஸ்டார்ட் லிசனிங் அகைன். நேற்று தான் தெரியும் இஸ் மை பிரதர்னு. ஸோ அவன் வந்து டான்ஸ் ஆடுறான்ட்டு ஒரு அக்யூசேஷன்ஸ் வச்சாங்க. எங்கே டான்ஸ் ஆடணும், எங்கே டான்ஸ் ஆடக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் பேசினாங்க. அவனுடைய அக்யூசேஷன் கூத்தாடுறாங்க, கூத்தாடி, இந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரிஜினல் கான்டென்ட் கிடையாது. இது ஒரு மீம் ஒன்று க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அது குயிக்காக ஷேர் பண்ணுறேன். வி வில் ப்ரொசீட் ஆஃப்டர் தட். நிறைய விஷயங்கள் ஜான் ஜெபராஜ் ரிலேட்டடான யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணி ஐ வுட் லைக் டு பில்ட் த கேஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் மத்தியில் ஓநாய்கள் நிறையா இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்களா கடவுளுக்கானா? இல்லை. இந்த ஜான் ஜெபராஜ் ஃபெய்த்ஃபுல்லாக இல்லை. அதனால தான் காட் லெட் ஹிம் டு பி பனிஷ்ட் இன் த கோர்ட். ஜெயிலுக்கு போட்டு வச்சிருக்காரு. அடி கொடுத்து அஞ்ஞானிகள் மூலமாக அரெஸ்ட் பண்ணி போட்டு அவங்களோட ப்ரிசனில் போட்டு வச்சிருக்காரு. பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்களான்னா, ஃபெய்த்ஃபுல்லாக நான் யாரையும் பார்த்ததில்லை. ஓநாய்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு பயங்கர டாக்ஸிக்கான ஒரு விஷயம். ஆல் பிகாஸ் ஆஃப் ப்ரைட், ஃபேம் அண்ட் ஃபார் மணி. அது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். திஸ் வீடியோ மைட் பி வெரி லாங்னு நினைக்கிறேன். மைட் பி வெரி லாங். ஐ டோன்ட் மைண்ட். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். பட் ஐ வில் ஸ்பீக் த ட்ரூத். நான் பொய் சொல்ல விருப்பப்படலை, பொய் சாட்சி கொடுக்க விருப்பப்படலை. சத்தியத்தை சுத்தமாக கொண்டு போய் சேர்க்க ஆசைப்படுறேன். ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஜான் ஜெபராஜ் அந்த பிரச்சனையில் ஒரு பலியாடா நான் பார்க்குறேன். அதை நான் ப்ரூவ் பண்ண இந்த இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது நான் நடந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு மறந்துச்சுன்னா ரெக்கலெக்ட் பண்ணுறதுக்காக ஐம் ஷோயிங் கப்ள் ஆஃப் வீடியோஸ். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். சமீப காலமாவே ஆராதிப்பது எப்படி, ஆராதனை வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும், சபையில் பரிசுத்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ஆனா சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடு, நடன ஆடு, கூச்சல் போடுறது, விசில் அடிக்கிறது, இது உணர்ச்சியை தூண்டி விட்டு வாலிபர்களை கவர்ந்து இழுத்து அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வஞ்சிக்கிற ஆராதனை. நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய ஆராதனைகள் முழுவதும் நம்மிடத்திலே மனிதர்களை ஈர்ப்பதற்காக வைக்கப்பட்டிருக்க பேர் கள்ள ஆராதனை. ஒருவர் கையை ஒருவர் பிடிங்கிறான், திடீர்னு ஒருவர் நோக்கி பாருங்க, வலது காலத்துக்கு இடது காலம் மேல வைங்க, இடது காலத்துக்கு மேல இருந்து இவர் டான்ஸ் சொல்லி கொண்டு கொரியோகிராஃப் பண்ணி கொண்டு வாங்க எல்லாம் துள்ளி குதித்து ஆடுவோம் அப்படின்னு சொல்றான், குதிக்கிறான். நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ஆராதனை என்பது புதிய ஆட்டமா, சபையா, இல்ல குத்தாட்டம் போடுற இடமா?
பிரம்மாண்டத்தை இல்ல, புகை போடுறது இல்ல, விளக்கு போடுறது இல்ல, எது ஆராதனை? இப்படி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ரெக்கார்ட் டான்ஸ்ல ஆடுற மாதிரி இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆடுறது இல்ல, ஆராதனை. இது அருவருப்பு. சாத்தான் சபைக்குள்ள கொண்டாந்து இருக்கிற சாக்கடை நாட்டம். உனக்கு பயத்தோடு கர்த்தரை சேவி. இப்படி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. லிசன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பயம் சுத்தமா போச்சுது. ஹலோ, ஓ வாயிலையா அவன் இவன் போடா கொய்யா, வயசு 30 வரல, போடா பட்டரு, உன்ன மாதிரி 1000 தடவை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவன் இவன் நாக்க வெட்டிடுவேன், வெண்ண கொய்யா. எங்கடா படிச்ச? எங்க படிச்ச? நான் சொல்றேன், யாராவது நோட்டு போட்டுருந்தா கொடுங்கடா, படிச்சுட்டு வா. பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் போதகர் செய்யக்கூடிய காரியம் கிறிஸ்தவத்தை தலைகீழாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இது ஆடுகிற இடம் இல்ல. தாவீது எங்கே ஆடுனா? ஏண்டா தாவீது ஆடலாத ஆடலாட்டம் நான் ஆடுவேன். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை நீ எடுத்து நல்லா வாசிச்சு. அவன் ஆடுனது ரோட்ல, சபைக்குள்ள இல்ல. பரிசுத்த அலங்காரத்துடனே பிரவேசியுங்கள். நீ ஆடுற குத்தாட்டத்துல பரிசுத்தம் வருமா? கேவலமான மூமெண்ட்ஸ். ஏன் ஆண்டவருக்கா ஆடுனா என்ன, அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இளைஞர்களை திசை திருப்பி விட்ட ஒரு காரியம். இப்போ அவங்க மியூசிக் வாசிப்பாங்க, நம்ம வேலையே. ஸோ இவன் வந்து ஒழுங்குலாம் நான் சொல்ல, கொஞ்சம் ஓவராக ஹி புஷ் த லிமிட் தான். டான்ஸ் ஆடுறதை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். பைபிளில் டான்ஸ் ஆடலான் இருக்கா? தாவீது ஆடினா, இவர் ஆப்ரஹாம் டேவிட் சொன்னார்ல, தாவீது எங்கடா ஆடினா? படி, சாமுவேல் படிச்சு பாரு. தாவீது ரோட்டில் ஆடினா, சபையில் இல்லை. சபைனா இஸ் மீனிங் டெம்பிளில் இல்லை. அந்த காலத்தில் டெம்பிள் தான் இருந்துச்சு, சபை கிடையாது. புதிய ஏற்பாட்டில் சபை உருவாச்சு. அந்த காலத்தில் டெம்பிள் ஆஃப் காட் தான் இருந்துச்சு. டெம்பிளில் ஆடல, அவன் ரோட்டில் ஆடினா. போய் படிச்சு பாரு, நீ எங்கே வந்து ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. தட்ஸ் வாட் தே ஆர் ட்ரைங். இது நடந்துச்சு. ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. ஊர் பேர் தெரியாதவங்க வந்து பேசிட்டு இருப்போம். ஜான் ஜெபரை திட்டிட்டு இருப்பான். ஜான் ஜெபரை திட்டினா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஊழியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பொயின் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு இருக்குது. சில பேர்களுக்கு பிடிக்காதவங்கள நம்ம மேடையிலேருந்து அவங்கள திட்டோன்னா நம்மளுக்கு இவங்க எனிமி ஆஃப் என் எனிமி இஸ் அ ஃப்ரெண்டு மாதிரி இவங்க நம்மளுக்கு ஊழியமான வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயங்கள் ஊழியக்காரர்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஊழியம் பண்ணுறேன், நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன், நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். போக இன்னும் வச்சு சொல்கிறேன். ஸோ பைபிளில் டான்ஸ் ஆடலான்ட்டு இருக்கா? டான்ஸ் வந்து ஒரு வர்ஷிப்பாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சங்கீதம் 150 படிச்சிருப்போம். தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். தட்ஸ் an action and a commanding statement. துதியுங்கள், do it, பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல் வசனத்தில் நான் படித்து காட்டுறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. எங்கே ஆடலாம்? ரோட்டில் ஆடணுமா இல்லை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆடணுமா? இவர் ஆப்ரஹாம் டேவிட் சொன்னார்ல, அவன் ரோட்டில் ஆடினாண்டா, டெம்பிள் ஆடினானா, நீ எங்கே ஆடுற அப்படின்னு கேட்குறாருல. சங்கீதம் 150. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எங்க வச்சு துதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் இந்த ஆக்ஷன் ஏன் பண்ணி காட்டினா, அந்த வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலம்னா எது? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் எது? டாபர்னாக்கிள்னு சொல்லலாம், இல்லை டெம்பிள்னு சொல்லலாம். இது எழுதப்பட்ட போது டெம்பிள் மட்டும் தான் இருந்துச்சு. பரிசுத்த ஸ்தலம்னா த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் ஆர் த டெம்பிள் இட் செல்ஃப். கோட்டியாடுக்குள்ளே போனாலே பரிசுத்த ஸ்தலம் சொல்லலாம். ஏன்னா அங்கே பலி கொடுத்து எல்லாம் சுத்தமாயிடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்னா இப்போ நம்மளுடைய டெர்மினாலஜிஸ் படி சர்ச்ன்ற ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுதான் பரிசுத்த ஸ்தலம். அங்கே தான் நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம், அங்கே தான் போய் ஆவிக்குரிய உணவை நம்ம வாங்கிக்குவோம், அங்கே தான் போய் ஆராதிப்போம், அங்கே தான் போய் ஃபாஸ்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஒரு பரிசுத்த ஸ்தலமாக கன்சிடர் பண்ணுறோம். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். எப்படிலாம் துதியுங்கள், என்னென்னலாம் சொல்லி துதியுங்கள் தான் மற்ற வசனங்கள். அந்த இடத்துல போய் துதியுங்க. அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய படைப்பை பார்த்து அவரை துதியுங்க. அவர் வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவர் செய்த விஷயங்கள், பாஸ்ட்ல அவர் செய்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வச்சு அவரை துதியுங்க. மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக துதியுங்கள். அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய சாவரனிட்டி, அவருடைய ஆல் மைட்டினஸ்க்காக அவரை துதியுங்க. தமிழ் எங்களுக்கு தெரிய கொஞ்சம் கஷ்டம்.
அதே மாதிரி சொல்லிட்டே வரும்போது தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். அப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது. எக்காலத்தோடு அவரை துதியுங்கள், வீணையோடு சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் ஓசையில்ல கைத்தாளங்களோடும் பேரோசையில்ல கைத்தாளங்களோடும். இதுக்கு நடுவில் டான்ஸ் வருது. நடனத்தோடும் அவரை துதியுங்கள். எங்கே வச்சு துதிக்கணும்? தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். சர்ச்சுக்குள்ள தான் ஆடுவாங்க, வேற எங்கே ஆடுவாங்க? தெருவில் ஆடுவாங்களா? தாவீது ஏன் தெருவில் ஆடினானா? ஏன்னா அவங்க போய் நின்றது த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். அது எங்கே இருந்தாலும் அந்த இடம் பரிசுத்தம். ஆர்க் ஆஃப் த கவனன்ட் தூக்கிட்டு வராங்க. சந்தோஷத்தில் he was praising God and dancing. worshipன்னு சொல்லலாம். that was celebration. he was celebrating. he brought the ark of the covenant back home. yeah, ark of the covenant தான் most holy place-குள்ள இருக்கும்பா. அதுக்கிட்ட தான் ஆடிந்தாரு. ஒரு இடத்த பரிசுத்தமாக்குறது, டெம்பிளை பரிசுத்தமாக்குறது ஆர்க் ஆஃப் த கவனன்ட். தட் இஸ் த சென்டர் ஆஃப் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். டாபர்நாக்கல்லாம் படிச்சிருப்பீங்களா? பார்ட்ஸ் ஆஃப் த டாபர்நாக்கல். ஆப்ரஹாம், டேவிட், ஜான் இது பார்க்குறீங்கன்னா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மோஸ்ட் ஹோலி பிளேஸில் தான் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் வைப்பாங்க. அது முன்னாடி தான் டான்ஸ் ஆடுறதா நான் படிச்சிருக்கேன். இஃப் ஐம் ராங், ஐம் வெரி சாரி. அது முன்னாடி டான்ஸ் ஆடுறதா நான் படிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி படிச்சீங்க? கர்த்தரை அவரோட பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதிங்க. சரி, அவனுடைய டான்ஸ் அவன் என்ன ஆட்டம், இடுப்பாட்டுறான், இடுப்பு வளைக்கிறான், இந்த ஆட்டம் அந்த ஆட்டம்னு ஒருத்தர் சொல்கிறாருல, அவர் பேர் கூட தெரியாது எனக்கு. சரி, என்ன டான்ஸ் ஆடலாம்? பரதநாட்டியம் ஆடலாமா? குச்சிப்புடி, கதகளி, அப்புறமா வேற நல்லா இருக்கு, சூஃபி டான்ஸ் ஆடலாமா? பேலே ஆடலாமா? சால்சா, பச்சாட்டா, ஹிப்ஹாப், பீபாய், அந்த ஃப்ளோர் போட்டு ஸ்பின்னிங்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் ஆடலாமா? எது ஆடலாம், எது ஆடக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கா? கர்த்தர் சொல்லியிருக்காரா? உங்கள் கண்ணுக்கு பிடிக்கலன்றதுக்காக அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இவன் கொஞ்சம் ஓவராக போகிறான், இவன் டான்ஸுன்றது மூலமாக அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஓவராக போகுது, எனக்கு பிடிக்கிறதில்ல. இப்படி இல்லாமல் கடவுளை ஆராதிப்பாங்கன்னு எனக்கு கேள்வி. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்கிட்ட காரணம் இல்லை. பிப்ளிக்கலாக இது தப்புன்னு சொல்கிறது, அவனுடைய மைண்டை தான் தப்புன்னு சொல்ல முடியும். எந்த எண்ணத்தோடு அதை செய்கிறான்னு பார்த்து அதை வேணால் குறை சொல்லலாம். அந்த ஸ்டெப்பில் பாவம் இருக்கான்னா எனக்கு இது பாவமாக எதுவும் தெரியல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, அங்கே போய் சுவிசேஷம் சொல்லப்பட்டு அவங்க ரட்சிக்கப்பட ஆவியில் பிறந்துட்டா ஒரு ஜாய் வரும், பயங்கரமான ஜாய் வரும். I want to praise the Lord. எப்படியே தேங்க்யூ லார்ட், இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு நானும் ஆடி இருக்கேன். வீட்டுக்குள்ளே தான் ஆடி இருக்கேன். நான் வெளியே யாரும் அடிக்க மாட்டேன். என்னுடைய ப்ரைவேட் ஸ்பேஸில் நான் வர்ஷிப் பண்ணும்போது டான்ஸ் ஆடியே வர்ஷிப் பண்ணுவேன். நான் பொங்கி வழியும், சந்தோஷம் பொங்கி வரும், ஜாய் பொங்கி வழியும் டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைபல் பீப்புள் என்ன ஸ்டெப்பு போடுவாங்க? இவன் ஆடுறது வந்து தமிழ் ஃபோக்கு. ஓகே, பரதநாட்டியம் ஆடுறது ஓகே. சர்ச்சில் இந்த சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை முன்னாடி டயஸில் ஏற்று பரதநாட்டியம்லாம் ஆடுறாங்க அப்படின்னா தமிழ் ஃபோக் ஆடுறது தப்பு கிடையாது இல்லையா? இவங்களுக்கு குறை சொல்லணும். அதுக்கு ஒரு காரணம் எடுத்துக்கிறாங்க. ஜான் ஜெப்ராஜ் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறான். பிகாஸ் அவனை எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அக்யூஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு ரிவெஞ்சுக்காக ஹி டஸ் கொஞ்சம் ஓவரா பொடா கொய்யா அதெல்லாம் சொல்கிறதுலாம் அவுட் ஆஃப் ரிவெஞ்ச் தான். ஒரு வார் போகுது. மேபி he was not capable enough to handle it back then. வாய்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் எடுத்து பேசுறது, ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை காட்டணும். he didn't do it. அதனால கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாச்சு. டான்ஸ் ஆடுறது தப்பானா டான்ஸ் ஆடுறது தப்பு கிடையாது. பைபிள் சொல்லுது, தாவீது எழுதியிருக்கிறாரு, டான்ஸ் ஆடுங்க, கர்த்தருடைய தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் டான்ஸ் ஆடி துதியுங்கன்னு சொல்லியிருக்கு. நான் துதிப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் டான்ஸ் ஆடி துதிக்குது. டான்ஸ் ஆடுறது தப்பு கிடையாது. எந்த ஸ்டெப் போடலாம் அதுலேயும் தெரியாது. மூமெண்ட்ஸ் எல்லாமே ரிலவெண்ட் டு த லிரிக்ஸ் தான் இருக்கணும். அப்படி தான் டான்ஸ் ஆட முடியும். மீனிங்ஃபுல்லாக தானே டான்ஸ் ஆடணும். மீனிங்ஃபுல்லாக டான்ஸ் ஆனால் தப்பு கிடையாது. ஒரு ஃபோக் டான்ஸில் எப்படி மீனிங்ஃபுல்லாக ஆடுவாங்களோ மீனிங்ஃபுல்லாக தான் ஆடுவாங்க. ஒரு சாவு குத்து இட்ஸ் அ ஃபோக் டான்ஸ். சாவு குத்து கடவுளுக்கு ஆட முடியுமானா அந்த ஃபார்ம் ஆஃப் டான்ஸை கடவுளுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இட்ஸ் அன் ஆர்ட், அவ்வளோதான். அதில் அடல்ட்ரிலாம் கிடையாது. அடல்ட்ரஸை தான் சொல்கிறாங்க. என்ன இடுப்பு வளைச்சி நினைச்சு ஆடுறது அப்படின்னா இது செக்ஷுவலாக அண்டர் த பெல்ட் அடிக்கிறாங்க. அந்த ஒருத்தர் பேசினார்ல, ஹீஸ் பெங்களூரில் ஏதோ சர்ச்சில், யார் கேட்கல நான் கேட்பேன் அப்படின்னு. மட்டமாக இருக்கும் அந்த ஆள் பிரசங்கம், மட்டமாக இருக்கும். ஃபோட்டோ போடுற பாருங்க, மட்டமாக இருக்கும் பிரசங்கம், உப்பு சப்பே இருக்காது. சார் worthless. ஸோ அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். அப்புறமா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, உபதேசம்லாம் கொடுக்குறாங்க. இவர் ஒருத்தர் ஆடியோ கால் தான் பண்ணுவார்.
ஜேம்ஸ் பிஆர், அகஸ்டின் ஜெயக்குமார், இவங்கெல்லாம் ஜான் ஜெபராஜுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி, தம்பி இதை பாருங்கள், நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, நீங்கள் சரியாக பண்ணல, நம்ம கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் சீர்படுத்துவோம், சபையில் இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, இது இந்த காரணத்தினால பைபிள் படி இயேசு நம்மளுக்கு காட்டின வழிப்படி இதெல்லாம் தப்புன்ட்டு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல. இவனுங்க எல்லாம் பிரசங்கம் தான் பண்ணுறாங்க, புல்பிட்ல இருந்து குறை தான் சொல்கிறாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசி திருத்திருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி சொல்லி அவன் திருந்தலையா, கேட்கலையா அப்படின்னா சொல்லுங்கள், அது நியாயம். அவனை அக்யூஸே பண்ணலாம், அவனை பனிஷ் பண்ணலாம், இல்லை திருச்சாப்பை விட்டு தூக்கி வெளியே போடலாம், அந்த அளவுக்கு வரைக்கும் போகலாம். ஆனால் யாரும் ட்ரை பண்ணாங்களா? இவங்களுக்கு மேடையில் திட்டணும். ஏன்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, இவன் புதுசாக டான்ஸ்லாம் கொண்டு வர, இவன் நல்ல பாடல்கள், நல்ல அந்த பாடலில் ஹிட் எல்லாமே அவன் ஆல்பம்ஸு, லைவி 1 2 3 நினைக்கிறேன், எல்லா பாட்டும் ஹிட்டு. இவன் எல்லா இடத்துலையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் போய் எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்களுக்கு பொறாம வந்துருச்சு. என்னடா நம்மளுக்கு புக்கிங் வரும், இவன் எல்லா புக்கிங்கும் அள்ளிட்டு போகிறான், கடன்னு எல்லா இடத்துலையும் ஊருக்கு போகிறான், எல்லா இடத்துலையும் இவனையும் கூப்பிட்றாங்க, நம்மளை கூப்பிட மாட்டுறாங்க, நம்மளுக்கு வர வேண்டிய கலெக்ஷன்லாம் அவனுக்கு போயிட்டு இருக்கு. காசுக்காக தான் இது பிரச்சனை நடந்துச்சு. இது நிறைய பேருக்கு தெரியும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இல்லை. கன்ஃபஸ் தான் பண்ணணும், இவங்கெல்லாம் கன்ஃபஸ் தான் பண்ணணும். காசுக்காக தான் இது நடந்துச்சு. ஐ எம் வெரி ஷுர், பட் ப்ரூஃப் இல்லை. அதனால் நீங்கள் ஒத்துக்கோங்க, ஒத்துக்காமல் போயிடுங்க. ஓகே, பட் ஐ பிலீவ் திஸ் வெரி ஸ்ட்ராங்லி பிகாஸ் ஐ நோ இட். கலெக்ஷன் அவனுக்கு போகுது, அதனால போட்டி பொறாமை. அண்ட் இவன் மேலே நிறைய பழிய போடணுன்ட்டு ஏதாவது சொல்லணும், எப்படியாவது இவனை வந்து கார்னர் பண்ணி அடித்து உட்கார வைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணாங்க. இப்போது செலிப்ரிட்டிஸ் மத்தியில் ஒரு ஐடி விங் வச்சு அவங்கள தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணுறது, யாருன்னா டிஃபேம் பண்ணுறது, அதுக்கெலாம் ஒரு ஐடி விங் வச்சு பண்ணுறாங்க. அது மாதிரி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்குது. ஜான் ஜெபராஜ் பண்ணுறான்னு ஒரு ஆடியோ லீக் வந்துச்சு, அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இது வந்து திஸ் இஸ் அகேன்ஸ்ட் ஜான் ஜெபராஜ் தான். பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் திஸ் வாய்ஸ் இஸ் ஜான் ஜெபராஜ் ஓன் வாய்ஸ். ஏஏ அந்த மாதிரி மாடிஃபைட்லாம் கிடையாது. ஸோ அந்த ஆடியோ கேளுங்க. I will share couple of things on it. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அவனை எடுத்தோன்னே பப்ளிக்கில் செய்யாதீங்க. அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனை கிளிங்க. அவன் ப்ரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜாக கிழிச்சிங்க. அவன் தான் கெட்ட வார்த்தை போடுவான், கட்டாயம் கெட்ட வார்த்தை போடுவான். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம, அதுதான் அவனுக்கு ப்ரூஃப். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம 4-5 ஐடியில் வச்சுட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்துக்கும் அவன் ஸ்க்ரீன்ஷாட் போடணும். அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுறாங்களோ எல்லாத்துக்கும் தனி இன்பாக்ஸ் அனுப்பிடணும். திஸ் இஸ் ரியல் ஃபேஸ் அனுப்பி விட்றணும். அது ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்கில் செய்யணும். ஃபஸ்ட்டு அவனை யாராவது தனியாக போய் இன்பாக்ஸில் போய் அடிக்கான. ஆண்டர்சன் ஏதாவது கத்தணும்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தங்க கீழே போடுங்க. இதுக்கு மேலே நீ பேசணும்னா அடுத்து உன் தங்கச்சியை பற்றி பேச வேண்டிய வரும்னு போட்டுருங்க. எம்டி ஜெகன் வச்சு செஞ்சிருவேன். எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடிட்ட மாட்டினான். ஆமாம், கொன்றுணும். மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, கொன்றுன்னு சொல்லி போடுங்க. இப்போ விட்டுருங்க. இப்போ வந்து அவன் டென்ஷனில் இருப்பான். அவனை கொஞ்சம் கூலாக்கி விட்டு ஒரு 1 வீக் கழிச்சு அடிப்போம். ஒருத்தன் கமெண்ட் பண்ணுங்க, பென் சாமுவேல் பொம்பளை பொறுக்கி முதல்ல பொறுக்கிறத நிப்பாட்டு, அப்புறம் எங்களுக்கு வர்ஷிப்ல என்னன்னு சொல்லி தந்துடுவாங்க. தாராளமாக செய்யுங்க, முதல்ல கேளுங்க. ஓல்டு மெத்தட்லாம் ஓகே. அப்புறம் நீ என்ன மைத்திர கான்சர்ட் நடத்துற, நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணுற, சீடி ரிலீஸ் பண்ணுற, உங்கள் சர்ச்சில் ஏன் கீபோர்ட் இருக்குது, உங்கள் சர்ச்சில் ஏன் ஸ்பீக்கர் இருக்குது, நீயும் உங்கள் அப்பனுக்கு வந்து கொட்டடிக்க வேண்டியதான்னு கேளுங்க. கிளியடா ஜான். ஜான் சாலமன் யாரா? அது சென்னை போலீஸ் டாக்டர் ஸ்டடிங் இன் கோயம்புத்தூர் பிபிஜி காலேஜ் அப்படின்னு போடணும். ஜான் சாலமன் யாரா? Alright, so it's a little more longer. இந்த வீடியோவில் என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஒரு கூட்டம் பாய்ஸ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டத்தை வச்சு மற்றவங்களை டிஃபேம் பண்ணுறான். ஓகே, அதுதான் இந்த ஆடியோ ரெக்கார்டிங். இதை பற்றி நான் உனக்கு கொஞ்சம் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாருமே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு குரூப் இருக்குது. அவங்க இது யாருன்னா டிஃபேம் பண்ணணும், இல்லை தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணணும்னா இந்த மாதிரி குரூப்ஸை வச்சு அவங்க இந்த ஷார்ட் கிளிப்ஸ் எல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணிப்பாங்க. மீம்லாம் போட்டு ஃபேக் ஐடிஸ் ஆர் மல்டிபிள் ஐடிஸ் ஆன் சோஷியல் மீடியா வச்சு நிறைய குரூப்ஸ்லாம் வச்சு தன்னை இந்த குரூப் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுறாங்க, நடக்குது, இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் ட்ரூத்பா, திஸ் இஸ் ட்ரூத். இதுக்கு ஆதாரம் இருக்கா? ஐ டோன்ட் ஹேவ். இது நடக்குது, எனக்கு வெரி ஷியூராக தெரியும். நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். ஓகே, நீங்கள் நம்புங்க, நான் ஃபோர்ஸ் பண்ணல. திஸ் இஸ் ஹேப்பனிங். இவன் பண்ணுற மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது, மெஜாரிட்டி பெரிய தலைங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் மற்றவங்கள டிஃபேம் பண்ணுறதுக்கும்.
இந்த மாதிரி மற்றவங்களை டீஃபேம் பண்ணுறதுக்கும் அதே குரூப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜான் ஜேப்ராஜ் டீஃபேம் பண்ணுறதுக்கு மீம்ஸ் போடுறது, ட்ரோல் போடுறது, அக்யூசேஷன்ஸ் வைக்கிறது, கிளிப்ஸ் வச்சு அவன் பண்ண பிரசங்கத்தில் அங்கங்கே ஒரு சின்ன பிட்டு எதுனா தப்பாக பேசியிருந்தானா அதெல்லாம் எடுத்து போட்டு கச்சா மச்சான் டான்ஸ் ஆடினா அந்த பிட்டை போட்டு அதை மட்டும் சர்க்குலேட் பண்ணி அதை பூம் பண்ணுவாங்க. ஏன் நிறைய பேர் பார்க்க வச்சு ஷேர் பண்ணி பூம் பண்ணி எல்லாருமே அதுதான் கண்ணில் தெரியும். ஜான் ஜேப்ராஜ் எத்தனை முழு பிரசங்கங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க? நேராக போயில்ல, ஆன் சோஷியல் மீடியா. வெரி ரேர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு முழு நீள பிரசங்கம் கேட்டேன். வெரி ரேர். இட்ஸ் ஹார்ட் டு ஃபைண்ட். அண்ட் அவனும் அந்த பிரசங்கங்கள்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாப்ட் இன் இஸ் ஓன் சர்ச். அதனால் அது கிடைக்க மாட்டேது. ரீசெண்டான பிரசங்கம் எதனா கேட்கலான்ட்டு நான் இந்த வீடியோக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு லிசன். அவன் என்ன அவங்ககிட்ட உண்மை இருக்குதான்ட்டு பிரசங்கம் கேட்டால் எனக்கு தெரியும். ஐ கேன் ஐடென்டிஃபை. நான் தேடினேன், கிடைக்கல எனக்கு. அவன் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கான் அதுதான் பிட்டு நிறைய சுற்றி கிடக்குது. டிஃபேம் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வேலை செய்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவன் தப்பு பண்ணியிருக்கானா? ஆமாம் பண்ணியிருக்கான். என்னென்ன பேசினா பாருங்க, அவன் என்னென்ன பேசினா பாருங்க. ஒரு துன்மார்க்கனோட புத்தி இவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஆடியோ வெளியே வரல. அண்ட் இந்த ஒரு வாய்ஸ் நோட்டாக நினைக்கிறேன், ஒரு கான்ஃபரன்ஸ் கால். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கணும். ஏன் அப்போ தான் எம்டி ஜெகன்லாம் இவனை அக்யூஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் பென்னி ஜாஷுவா, பென்னி சாமுவல், யார் தெரில, தட் பர்சன் யாரோ இவனை அக்யூஸ் பண்ணி அவன் பண்ணுறதா வர்ஷிப்பு, நான் வர்ஷிப் சொல்லி கொடுக்குறேன். நடந்த விஷயம் இப்போ நடக்கலை. பென் சாமுவல் நினைக்கிறேன். இப்போ நடக்கலை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த ஆடியோ கிளிப்பு 1 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் எங்குமே நான் பார்க்கல. ரீசெண்டாக புது ஒரு ஆடியோ லீக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்க்குலேட் ஆகுது. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? எப்பயோ நடந்த விஷயத்த இவன் ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கான். இவனை டீஃபேம் பண்ணும். இவன் பண்ணது பக்கா ஒரு கிரிமினல் வேலை, ஒரு திருட்டுக்கோட்டு வேலை பண்ணி வச்சுக்கிது. ஓகே, அதை எடுத்துன்னு இந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் அவன் பேர் கெட்டு போகும். அவன் ஒய்ஃப் டிவோர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி பிட்டாக வந்துட்டு இருக்குது. பேசிக்லி ஹி இஸ் பீங் செட் அப். அவனை டீஃபேம் பண்ணி அவனை மொத்தமாக அழிக்கணும், வேரோட பிடுங்கணுன்றது. நிறையா மூத்த தலைகள்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நான் யாருன்னு என்னால் சொல்ல முடியாது. சத்யம் டிவிக்கு ஓனர் கன்ஃபார்மாக இருக்கிறாரு, மோகன் லாசரஸ். கன்ஃபார்மாக எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் ப்ரூஃப் டு ஷேர். நம்ப போங்க, நான் பிலீவ் பண்ணுறேன் 100% அந்த ஆள் இதில் வேலை செய்கிறாப்புல. ஓனாய் ஐ பிலீவ் இஸ் அ உல்ஃப். ஓகே, உல்ஃப் இன் ஷீப் க்ளோத்திங். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆடியோஸ் வந்திருக்கு. சில பேர் ஜான் ஜேப்ராஜ் சும்மா வம்புக்கு இழுத்து கால் ரெக்கார்டிங் பண்ணுறது நான் ஒன்று ஷேர் பண்ணுற பாருங்க. இது சும்மா தள்ளி காட்டுறேன். ஓகே, டு கெட் த கான்டெக்ஸ்ட் நான் வெட்டி போடுறேன். இது ஒரு அபவுட் 4.5 minutes ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. You should know whom you are talking to first of all. நான் சாதாரண பொடி பையன் நினைச்சீங்களா? நான் பொடி பையன் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. I know about everything about you. So what's your age? What's your age? Age 22. என்னடா 22 வயசுல உனக்கு என்ன அந்த சில்லறத்தனம்? என்ன சில்லறத்தனம்? ஆனா 33 வயசு ஊழியக்காரனை ஃபோன் பண்ணி நிப்பாட்டி பண்ணி பேசிட்டு இருக்க, ரவுடிசம் பண்றாரு, அது பண்றாரு. என்ன நீங்க இங்க பாருங்க பிரதர். அபி நீ எவன்ட்டனாலும் போய் நில்லு. நான் உடைய 2 வாரத்துல உள்ளதுக்கு உள்ள வைக்கிறேன். பாக்குறியா நீ? என் வீட்டு பாக்குறியா நீ? ஏன்னா நான் எவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரியில எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நீங்க பாட்டு பப்ளிக்ல அசிங்கமா பேசிட்டு போவீங்க, நான் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நான் அவசியமா எனக்கு இந்த நம்பரை ஐம் கோயிங் ரைட் அவே கிவ் இட் டு மை அட்வொகேட். வை ரீசன் நான் சொல்லுவேன்ல, டெஃபமேஷன் கேஸ் தான் தம்பி. வயசு உனக்கு பத்தாது, 22 வயசு தான் ஆகுது. சும்மா அந்த பெரிய இடத்துல எல்லாம் மூக்க விட்டுட்டு மூக்க உடச்சிட்டு உட்கார கூடாது. புரிஞ்சுதா உனக்கு? சரிண்ணா. நான் வீரப்ப காமிக்க நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை உள்ள உட்கார வச்சிடும். ஸோ இந்த ஆடியோ கிளிப் ஒரு 58 நிமிஷம். முழுசெல்லாம் போட்டு காட்ட முடியாது. திஸ் வீடியோ வில் ஆல்ரெடி பி லாங்கர் ஐ பிலீவ். இது ஒரு வாய்ஸ் கால் ரெக்கார்டிங். ஒரு பையன் வம்பெடுத்துக்கிறான், ஜான் ஜேப்ராஜ் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறான். ஓகே, சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டு இவன் ஒரு இவன் கள்ளத்தி இருக்குதா அந்த மாதிரி ஏதோ சொல்லிப்பான் போல். சண்டை வந்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கி ஹி இஸ் காலிங். அந்த பையன் அந்த காலை ரெக்கார்ட் பண்ணுறான். இந்த மாதிரி ஒருத்தருக்கு பேசும்போது அவங்க பெர்மிஷன் இல்லாமல் காலை ரெக்கார்ட் பண்ணுறதே ஒரு திருட்டு கோட்டுத்தனம், எச்சத்தனம். ஒருத்தர் பேசும்போது அவங்களுக்கு பெர்மிஷன் இல்லாமல் அவங்க காலை ரெக்கார்ட் பண்ணுறது எச்சத்தனம். இன்ஃபார்ம் பண்ணணும். என் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு ஆப் இருக்குது, டிஃபால்ட்டாக எல்லா காலும் ரெக்கார்ட் பண்ணணும், நீங்கள் பேசுறது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணி தான் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு தெரியாமல் அவங்களுடைய வாய்ஸ் காலர் கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணுறது திருட்டுத்தனம். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயமும் பண்ணுறாங்க. அண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ரொம்ப வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி.
இந்த மாதிரி அவனை டிஃபேம் பண்ணுறதுக்காக கால் ரெக்கார்டிங்லாம் பண்ணப்படுறது. இன்னும் எத்தனை கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்குன்னு தெரியல, என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் ரீசெண்டாக ஒரு வாய்ஸ் கன்ஃபெஷன் ஒரு ஒன் hour லெங்த் வந்து அவனுடைய சர்ச்சுக்காக மரியாதை கொடுக்க எனக்கு மனசே வரமாட்டுது. ஜானுக்கு மரியாதை கொடுக்க எனக்கு மனசே வரமாட்டுது. ஏன்னா இவன் அவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கான் கடவுளோட பேரில், அவரோட வீட்டில் அவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கான், மரியாதை கொடுக்க எனக்கு மனசே வரல. ஒரு 1 hour லெங்த் ஆடியோ. ஓகே, அது வந்து தன்னுடைய சபைக்கு அவர் பேசுகிறாப்புல, ஒரு பாஸ்டராக தன்னுடைய சபைக்கு நடக்கிற விஷயங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக ஒரு ஆடியோ வாய்ஸ் நோட் போடுறாரு. அது வெளியே வந்துருச்சு. அது எப்படி வெளியே வரும்? அது இட்ஸ் அ ப்ரைவேட் குரூப். உள்ளே இருக்கவன் எடுத்து வெளியே ஷேர் பண்ணுறான். ஏன் பண்ணுறானுங்க? அந்த டைமில் தான் டிவோர்ஸ் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இட் வாஸ் சைலண்ட், இட் வாஸ் கான், சர்ச் நடக்கலை. இட்ஸ் எ லாங் ஆடியோ, எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட் இட். எடுத்து வெளியே விட்டுடுறாங்க. இது ஒரு கேவலமான விஷயம் இல்லை. இந்த லீக் பண்ணுறது ஒரு அருவருப்பான விஷயம் இல்லை. அந்த ஆடியோவை கேட்டு ஒரு மனுஷனை நம்ம தப்பாக பேசுகிறோம். அதில் முத்தம் கொடுத்த விஷயங்கள்லாம் அந்த ஆடியோவில் இருக்குது. லீக் பண்ணவனை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லையே. இந்த ஒருத்தர் பேசும்போது ஒருத்தன் கால் ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிடுறான், அவனை பற்றி நம்ம பேசுறது இல்லையே. இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம என்னென்ன விஷயங்கள் காலில் பேசியிருப்போம், எத்தனை வாய்ஸ் நோட்ஸ் நம்ம இந்த மாதிரி பேசியிருப்போம். ஒருத்தரை ஹேட் பண்ணி, ஒருத்தவங்க மேலே பொய் சாட்சி கொடுத்து, ஒருத்தங்களை திட்டுறதோ, ஒருத்தர் கூட சண்டை போடுறதோ எத்தனை இருக்கும். நம்மளுக்கு வெளியே வரல, அதனால நம்ம நல்லவங்களாயிடுறோமா? அவன் உத்தமன் சொல்ல, நாம உத்தமனா? ஒருத்தர் நியாய தீர்க்கறதுக்கு முன்னாடி உன் கண்ணில் இருக்க கட்டையை தூக்கி போட்டு அதுக்கப்புறமா ஒரு சகோதரன் கண்ணில் இருக்க துரும்ப நீக்கிறதுக்கு உதவி செய். உன் கண்ணு நல்லா தெரியும் போது நம்ம சுத்தமாக இருந்தால் தானே இன்னொருத்தரை உதவி செய்ய முடியும். வேணும்ட்டே இவன் மேலே ஒரு ஃபால்ஸான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிறைய எச்சைகள் யூடியூப்பில் நிறைய பண்ணிகிட்ருக்குங்க. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியும் சில பேர் பண்ணுறாங்க, மூத்த ஊழியக்காரன்னு சொல்கிறவங்க. ஏன் இதை பண்ணுறாங்கன்னா, ஒரு ஊழியக்காரனாக சபைக்குள்ளே வரணும்னா, இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ் கிறிஸ்டியானிட்டி அதை நான் சொல்கிறேன். ஆஸ் அ சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் எனக்கு அழைப்பு இருக்குது. இந்த சேனலில் மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அழைப்பு இருக்குன்னு மேபி தெரிய வாய்ப்பு இருக்குது. ஊழியம் பண்ணோன்னா யாருன்னா எக்ஸிஸ்டிங் ஊழியக்காரங்கிட்ட தலை வணங்கி கொஞ்ச நாள் இருக்கணும். கொஞ்ச நாள்னா மந்த்ஸ் கிடையாது, இயர்ஸ், couple of years, 3 years, 5 years, 7 years, அந்த மாதிரி அவங்கள அடிமையாக வச்சுப்பாங்க. அடிமையாக வச்சுப்பாங்க. கடவுள் அழைப்பு கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கே கூப்பிட்டு வருவார். கடவுள் அப்படி தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டு வருவார். என்னை அப்படி தான் பண்ணார். நான் பைபிள் படித்தே நான் ட்ரெயின் ஆகிட்டேன். கடவுள் என்னை வீட்டிலே வச்சு தயார்படுத்தி வெளியே கூப்பிட்டு போய் நிற்க வச்சுட்டாரு. நான் ஸ்ட்ரைட்டாக தெருப்பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ வாஸ் ரெடி. ட்ரைனிங்லாம் கிடையாது. அவர் தான் ஒரு பாத்திரத்தை தயார்படுத்தணும். யஜமான் தான் ஒவ்வொரு பாத்திரத்தையும் தயார்படுத்தி ஆர்டைன் பண்ணி வெளியே விடணும். ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்தை தயார்படுத்த முடியாது. உடன் ஊழியக்காரர்கள் தான், மேலே கீழே கிடையாது. யாருமே மேலே கீழே கிடையாது. உடன் ஊழியக்காரர்கள் தான். சேர்ந்து பண்ணலாம். அவங்க கீழே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. போய் காலை நக்கணும் இவங்களுக்கு. இயேசு வந்து எல்லாரும் காலையும் கழுவி விட்டார். இந்த மூத்த ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, மூத்த ஊழியக்காரனா anyone who is serving the Lord for a longer time than the newly ordained servants. ஓகே, மூத்த ஊழியக்காரனா இந்த பெரிய தலைங்க அந்த மாதிரி சொல்லலை. அவங்க எல்லாருமே இதே தான். பெருமை, எல்லாருக்கும் பெருமை. அவங்களுடைய காலை கழுவி விடணும், கொஞ்சம் காலத்துக்கு காலை கழுவி விடணும். அவங்கள போற்றி பேசணும். இப்போ இந்த கார்த்திக் கமாலியல் மோகன் லாசஸோட காலை நக்கிட்டே இருந்தான் ரொம்ப காலமாக. அண்ட் மோகன் லாசஸ் அவருக்கு சாட்சி கொடுத்து அவர் ஒரு தனியாக இப்போ சபை ஆரம்பிச்சிட்டார். முதல்ல ஒரு சபையில் இருந்தாலும் சபையை தூக்கி போட்டாங்க. ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணியிருந்தாப்புல சேஸ்ட் அவே. அதுக்கப்புறம் மோகன் லாசஸ் காலை நக்கினாப்புல அவர் மோகன் லாசஸ் நிறைய இடத்துலலாம் கூட்டின்னு போனார். இங்கே போய் ரெக்கமெண்ட் அங்கே பண்ணி இங்கே ஊழியம் பண்ணிட்டு இப்போ ஈ ஸ்டார்டட் as a church and he's set up. அதுக்கு முன்னாடி கார்த்திக் அமாலியால் வெள்ளை சட்டையே போட மாட்டார். இப்போ வெள்ளை சட்டை மட்டும் தான் போடுறாரு. அந்த டிரான்சிஷன் வந்த காலம் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி போய் யாருன்னா ஒருத்தர் காலை நக்கணும். ஜான் ஜெபர்சன் பண்ணியிருக்காப்புல. ஐ திங்க் he went lick the feet of பால் தினகரன் நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுர். அதை நான் கமெண்ட் பண்ண வேணாம் பார்க்குறேன். கார்த்திக் அமாலியால் நக்கிறது எனக்கு ஷுவராக தெரியும், 100% தெரியும். ஆதாரம் கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லைவா? யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை ஆதாரமாக காட்ட முடியாது. நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இந்த மூத்த ஊழியக்காரர்கள் காலை நக்கணும். அப்போ தான் நம்ம ஊழியம் பண்ணுறதுக்கு இடம் தான் கொடுப்பானுங்க. அவனுங்க காலை நக்கினா தான் ஊழியம் பண்ண இடம் கிடைக்கும், ஊழியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஊழியம் பண்ணுறதுக்கு எல்லா டோரும் சாத்தி வச்சுருப்பானுங்க. சாத்தி வச்சு
ப்ரெஸ் பண்ணி நசுக்கி அவன் போய் காலில் போய் விழுந்தோம். ஐயா சாமி, என்னை எப்படியாவது கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் வழி காட்டுங்க, அப்படி போய் அவங்க காலில் விழணும். இதுக்காக தான் இவனை பண்ணுறாங்க. இவன் எஸ்கேப் ஆகிட்டு இவன் ஜஸ்ட் வெண்ட் ஆன் அ ஸ்ட்ரீம். இந்த பாட்டு மூலமாக, டான்ஸ் மூலமாக he made his own following. ஓகே, he made his own following. அவன் சர்ச்சுக்கு 2500 மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்களாம். he grew big. இவனுக்கு எல்லாருக்கும் வயிற்றுச்சல். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ். இவங்களோட வயிற்றுச்சல் காரணமாக இவனை டிஃபேம் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பொய் சாட்சிகள். எந்த காலத்துலேயும் வர வேண்டிய எம்டி ஜெகனை அக்யூஸ் பண்ண ஒரு ஆடியோ கிளிப் இப்போ வருதுன்னா என்ன காரணம்? இப்போ அதுக்கு அந்த சம்மந்தமே கிடையாது. இப்போ வந்தால் அதில் என்ன பேசியிருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இவன் என்ன எண்ணத்தில் பேசியிருக்கான்னு பார்ப்பாங்க. இவன் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆக போகுது ஒய்ஃபு, அண்ட் இவன் ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துட்டான். நான் முத்து கொடுத்துருக்கேன், நான் செகண்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிற விமனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் ஒரு ஃபார்மலாக கிஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கான். கிஸ்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். I will clarify that also. இவன் ஒரு இமேஜை அழிச்சு முடிச்சிடணும். நம்ம கீழே அடங்கலை இல்லை, இவன் ஆட்டம் போட்டு சுற்றிருந்தால எதிர்த்து பேசுகிறான், கொய்யான்னு சொல்கிறான், மரியாதை இல்லாமல் ஒரு மேலே பேசுகிறான். அகஸ்டின் போடா கொய்யா அப்படி சொல்கிறாங்க. இவனை அழிச்சு தீர்த்தரணுன்ட்டு வேலை பார்க்குறாங்க. இதில் கண்டிப்பாக வேலை பார்க்குறது மோகன்லால் ஷோர். ஏன்னா சத்யன் டிவி அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருச்சு. இவன் அரெஸ்ட் ஆனவொன்னே எத்தனை வீடியோடாப்பா, போலீஸ்க்கு முன்னாடி இவன் கேமரா முன்னாடி நின்றுருக்கான் போல. இவன் தான் இந்த அரெஸ்ட் வீடியோவே டெலிகாஸ்ட் பண்ணுறான். அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க இவன் பிரச்சனைன்னு ஒன்று. அண்ட் நிறைய ஹி டஸ். எனக்கு ஆதாரம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஐ டோன்ட் ஹேவ். இட் இஸ் வெரி வெரி ஓப்பன். ஒழியம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். மோகன்லால் இவனை டிஃபேம் பண்ணுறதுல குறியாக இருக்கிறாருன்ட்டு எனக்கு தெரியல. ஐ திங்க் he used him to make songs. அவங்களுக்கு இந்த வருஷம் யூஸ் பண்ணல, ஏன் காரணம் அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா போன வருஷம் டிவோர்ஸ் பிரச்சனை ரிலீஸ் ஆகிடுச்சு. டிசம்பர் போன வருஷம் ஜான் ஜெப்ராஜ் ஃபைல்டு டிவோர்ஸ் ஆன் his ஒய்ஃப். கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்குறாங்க, டிவோர்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஃபெப்ரவரி திஸ் இயர் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆகிருக்கணும். ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஷீ ரெஃப்யூஸ்ட். அதை பற்றி நான் பேச விருப்பப்படல. அந்த விமனை பற்றியும் பேச விருப்பப்படல, அந்த இன்னொரு விமனை பற்றியும் பேச விருப்பப்படல. இப்போ நம்ம கிஸ்ஸை பற்றி பேசுவோம். கிஸ்ஸு கொஞ்சம் கொச்சையாக ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் முத்த காட்சிகள் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் யூ ஆர் மெச்சூர் அடல்ட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அதனால தான் கடைசியாக வச்சு கொஞ்சம் முத்த காட்சிகள் உங்களுக்கு நான் காட்டுறேன். செக்ஷுவல் இம்மாரலிட்டிக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ நான் காட்டுறதுல எது செக்ஷுவலி இம்மாரல்னு சொல்லணும். கன்னத்தில் முத்தம் கொடுத்தா மூட் ஆகிடுமா, ஹானி ஆகிடுவீங்களா, அரோஸ் ஆகிடுவீங்களா? I'll give you some food for thought to start with. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். நான் 9th ஸ்டாண்டர்டில் படித்தேன். ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு கிரேடில் படிச்சிருப்பீங்க. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கண்டிப்பாக ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. செக்ஸ் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ லீவ் தி ஸ்கூல். ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். மென் அண்ட் விமெனுக்கு எல்லாரும் கிளியராக புரியும். ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோடைய பர்பஸ் என்ன? reproduction and excretion also. Okay, excretion and reproduction and okay, சரி, அது தேவையில்லை. ஃபீடிங்லாம் தேவை கிடையாது. தட்ஸ் நாட் a reproductive organ. அது அந்த பர்பஸ்க்காக தான் பயன்படுத்தும். அந்த ஆர்கனை கடவுள் ஏன் நம்மளுக்கு படைச்சாரு அப்படின்னு பார்த்தா, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லணும்னா ஆதாமுக்கு இன்னொரு ஒரு துணை தேவை, டு ரீப்ரொடியூஸ். ஓகே, மற்ற எல்லாத்துக்குமே படைச்சவனே பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு எல்லாத்துக்கும் கட்டளை கொடுத்தாரு. பறவைகளுக்கு, நிலத்தில் வாழ்கிற உயிரினங்களுக்கு, மீன்களுக்கு, மரங்களுக்கும் ஏன் விதை கொடுக்குற பழங்களை மரத்தில் படைச்சிட்டார். ஆதாமுக்கு இல்லை. ஆதாம் ஷுட் மல்டிப்ளை. ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்குறாரு. த பர்பஸ் இஸ் டு ரீப்ரொடியூஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து இணைந்து பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். அப்படி தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்ததுனால தான் இப்போ நான் உயிரோடு வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் அதே தான். அதுதான் பர்பஸ். அதை அந்த பர்பஸை தவிர வேறு எதுக்கு பயன்படுத்தினாலும் அது மிஸ்யூசிங் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஒரு மெச்சூர் ஆகிட்ட பிறகு அந்த ஆர்கன்னா அதுக்கு தான் பயன்படுத்தணும்னு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் தப்பாக பயன்படுத்த மாட்டாங்க. அதை ஒரு தப்பாக மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அறிவில்லாத துன்மார்க்கர்கள் தான் அதை ப்ளஷருக்காக யூஸ் பண்ணி விபச்சாரம் பண்ணுறாங்க. கண்களால் பார்த்து லஸ்ட் பண்ணுறாங்க. நான் கண்களால் விபச்சாரம் பண்ணியிருக்கேன்னா எஸ், நான் பண்ணியிருக்கேன்.
நான் துன்மார்க்கனாக இருந்தேன், கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இப்போ நான் நீதிமானாக இருக்கேன், எனக்கு ஞானத்தை கொடுத்து தெளிந்த புத்தியை கொடுத்து இப்போ நான் தெளிவாக நடந்துட்டுருக்கிறேன். ஐ நோ வாட் ஐ சி, வாட் ஐ டூ, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திங்ஸ். என்னுடைய சரீரத்தை பற்றி தெரியும், என்னுடைய சிந்தனைகளை பற்றி தெரியும், எப்படி இன்னொருத்தரை ட்ரீட் பண்ணணும்னு தெரியும். உன்னில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக எப்படி பண்ணணும்னு தெரியும். நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரைட், நான் சும்மா சொல்கிறேன். ஐ ஹாவ் த அத்தாரிட்டி டு டாக் அபவுட் திஸ் இன் திஸ் ஃபேஷன். ஓகே, இன்னும் நீட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை பற்றி நான் ரொம்ப நீளமாக பேச வேணான்னு பார்க்குறேன். ஸோ தட்ஸ் த கான்டெக்ட் தட் ஐ வாண்ட் டு கிவ். யோசிக்கும் போது மூளையை தலையில் வச்சு யோசிக்கணும். முத்தம் கொடுக்கறதுக்கும் அடல்ட்ரிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பவுலும் பேதுருவும் முத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு திருச்சபை மக்களுக்கு சொல்கிறாங்க, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிரீட் ஈச் அதர் வித் அ சேக்ரெட் கிஸ். ஹோலி கிஸ் கொடுத்து ஒருத்தர் கிரீட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா யாருன்னா வீட்டுக்கு நம்ம வந்தால் வாங்க வணக்கம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக முத்தம் கொடுத்து வாங்க வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். கிரீட் ஒன் another வித் அ சேக்ரெட் கிஸ் ஆஃப் லவ். அன்பால் முத்தம் கொடுக்குறது. அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கொடுக்குற முத்தம் இருக்குது. அப்பா அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முத்தம் இருக்குது. தாத்தா பாட்டி பிள்ளைகள் கொடுக்குற முத்தம் இருக்குது. பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற முத்தம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கொடுக்குற முத்தம் இருக்குது. இதில் எது அடல்ட்ரி? வளர்ந்தவங்க சின்ன குழந்தைங்களுக்கு மற்றவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் பர்த்டே ஃபங்க்ஷன்னா முத்தம் கொடுப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஆர் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற முத்தம்னு சொல்லிக்கலாம். இந்த எந்த முத்தம் அடல்ட்ரியில் வரும்? வேறு எதுவும் முத்தம் எனக்கு தெரியலப்பா, வேறு எதுவும் முத்தம் தெரியல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முத்தம் கூட சொல்லிட்டேன் நான், அவங்களுக்கு மதியில் த பர்சனல் ஸ்பேஸ், ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடுவில் கொடுக்குற முத்தம்னு வச்சுக்கோமே, அது கூட அடல்ட்ரி கிடையாது. தட்ஸ் அ கமாண்ட் ஃப்ரம் காட். அதை நம்ம பண்ணணும். இதில் எது அடல்ட்ரஸ் கிஸ்? விபச்சாரிகள் பண்ணுறது தான் அடல்ட்ரஸ் கிஸ். பிகாஸ் they don't mean love, they mean pleasure. because they don't mean love. அன்பால் கொடுக்குறது தான் முத்தத்துக்கான மீனிங்கே எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் தான். பைபிளில் இயேசுக்கு யூதாஸ் காரியோத் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். இயேசு வரம் போகிறோம்னா முத்தம் வாங்கிட்டு இருப்பாரா? அந்த காலத்தில் பழக்கம், ஒருத்தரை க்ரீட் பண்ணும்போது முத்தம் கொடுத்து க்ரீட் பண்ணுவாங்க. யூதர்கள் மத்தியில் பழக்கம். இயேசுவும் கே கிடையாது, யூதாஸ் காரியோத்தும் கே கிடையாது அப்படின்னு பைபிளில் போட்டு கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் விபச்சாரம் பண்ணலை முத்தம் கொடுக்கறது மூலமாக. இயேசு முத்தம் வாங்கினாரு, அவன் கொடுத்தான். ரெண்டு பேரும் கேயா? ஹோமோசெக்சுவல்ஸா? முத்தனாவே ஒரு அடல்ட்ரட் கண்டென்ட்டாக பார்த்துறாங்க. செக்ஷுவலி இம்மாரல் அப்படியே ஒரு ஆக்டாக பார்க்குறாங்க. நெத்தியில் முத்தம் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ் நெத்தியில் முத்தம் கொடுப்பாங்க. தாத்தா பாட்டிங்கெல்லாம், எனக்கு நிறைய என்னுடைய ஓல்டர் சொந்தக்காரங்கெல்லாம், வயசானவங்களாம் நெத்தியில் முத்தம் கொடுப்பாங்க, கணத்தில் முத்தம் கொடுப்பாங்க. அவுட் ஆஃப் லவ், பிளஸ் பண்ணும்போது முத்தம் கொடுப்பாங்க நெத்தியில். ஓகே, முத்தன்றதை ஒரு அருவருப்பாக காட்டி எச்ச நாய்ங்க திட்டாங்க. ஓகே, நாய் சொல்லலான்னு பார்த்தேன். பட் எச்சத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் ஆடியோவில் முத்தம் கொடுத்ததா சொல்கிறான். மனைவி இல்லாமல் இன்னொருத்தர மனைவியாக செகண்ட் ஒய்ஃப் பார்க்கும் போதே he committed adultery because he is considering that woman as his wife. he would have kissed. மனைவியாக பார்த்தனால கிஸ் பண்ணுறதுனால அது அவுட் ஆஃப் லவ்னு தான் சொல்ல முடியும். அது தப்பாக கூட சொல்ல முடியாது. he already committed adultery when he left his wife and went after another woman. ஓகே, அப்பயே he committed adultery. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. that is out of love தான். அவன் மனைவிக்கு அவன் முத்தம் கொடுக்குறான், செகண்ட் ஒய்ஃப்க்கு அவன் முத்தம் கொடுக்குறான். டிவோர்ஸ் பண்ணி ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் மோசஸ் சொல்லிட்டாரு. எத்தனை பேர் டிவோர்ஸ் மனைவி தள்ளி விட்டு அவங்க உயிரோட இருக்கும்போது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? அதுக்கெல்லாம் சின்ன ஆஃபரன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நோ, இட்ஸ் அ கமெண்ட் ஃப்ரம் மோசஸ். தட் இஸ் கன்சிடர்ட் டு பி லீகல் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். ஸோ அது பாவமே கிடையாது அந்த காலத்தில். இப்போ இட்ஸ் அடல்ட்ரி தான். இயேசு சொல்லிட்டாரு, இட்ஸ் அடல்ட்ரி தான். முத்தத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? அவன் லாட்ஜில் அந்த பொண்ணோட இருந்தானா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உட்காந்து பேசலாமா? லாட்ஜில் உட்காந்து பேசலாமா? லாட்ஜின்னு இல்லை, தட் வாஸ் எ ரெசார்ட். ஃபுல்லு டைனிங் ரூம் இருக்கும், சோஃபாஸ் இருக்கும். உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்க ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருக்கான். கரெக்டாக எனக்கு பற்றிச்சு. லாட்ஜில் கள்ளக்காதலியுடன் குதூகலம். நியூஸ் ஏஜென்சி இவெல்லாம் நியூஸ் ஏஜென்சி, இவெல்லாம் ஜேர்னலிஸ்ட்டு, எச்ச பசங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுறானுங்க. ஸோ இந்த கிஸ்ஸை நான் கொஞ்சம் சுத்தமாக காட்ட ஆசைப்பட்றேன். ஓகே, நான் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் கிஸ் எப்படி கொடுக்கப்படுது, இதில் எது அடல்ட்ரஸான கிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.
இதில் எது அடல்ட்ரஸ் கிஸ்ன்னு சொல்லுங்கள். செக்ஷுவலி இம்மாரலான கிஸ்ஸு நான் ஒன்று வச்சுருக்கேன், கண்டிப்பாக ஒன்று வச்சுருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ல, கடைசியாக காட்டுறேன். அதை நான் லைனாக கொஞ்சம் கிஸ்ஸஸ் காட்டுறேன். ரைட், எங்கே ஆரம்பிக்கலாம்? விஜய் சேதுபதி தெரியுமா? அவர் தான் நிறைய பேருக்கு முத்தம் கொடுப்பாரு. ஸோ அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அவன் கேட்குறான், முத்தம் கொடுன்னு கேட்குறான், அவர் முத்தம் கொடுக்குறான். செக்ஷுவலாக இருந்துச்சா? அவங்க 2 பேரும் ஹோமோ செக்ஷுவல் மாதிரி தெரிஞ்சுதா? கே மாதிரியா? அவன் பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கல, எவனோ ஒருத்தனுக்கு முத்தம் கொடுக்குறான், பேர் கூட தெரிஞ்சிருக்காது. திங்க் அபவுட் இட். அடுத்து பேசிக்கலி விஜய் சேதுபதிக்கு கிஸ் கொடுக்கறதுக்காக இஸ் கோயிங் ஆஃப் ஸ்டேஜ் டு கிஸ் தட் மேன். ஓகே, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முத்து கொடுக்குறாரு, முத்தம் ரிசீவ் பண்ணிட்டு ஹீ இஸ் ஆகிங் த பர்சன். செக்ஷுவலாக இருக்கா? அடல்ட்ரஸாக இருக்கா? மூட் ஆகுதா உங்களுக்கு? இந்த கிஸ்லாம் பார்த்தா மூட் ஆகுதா? ஏ 2 பேரும் படுத்திருப்பாங்க, அதான் அவங்க பப்ளிக்கில் முத்தம் கொடுக்குறாங்க. இவ்வளோ பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க மத்தியில் அவங்களுக்கு நடுவில் நின்று முத்தம் கொடுக்குறாங்களே. எனக்கு 2 பேர் ரூம் போட்டிருப்பாங்க, அப்படி தோணுதா? இப்படிலாம் எச்சைங்க பேசுகிறானுங்க. எனக்கு சரியான கோவம் எனக்கு. இப்படிலாம் பேசுகிறானுங்க, பேச வைக்கிறானுங்க என்ன. ஸோ another kiss. இது வைஸ் வர்சா. if you actually notice, விஜய் கேட்டு வாங்குறாரு, கிஸ் கேட்டு வாங்குறாரு. அவுட் ஆஃப் லவ் பா, இந்த கிஸ் எல்லாம் அவுட் ஆஃப் லவ், ஃப்ரெண்ட்லியா. இது ஃபார்மல் கிஸ்ஸு, கேஷுவல் கிஸ்ன்னு சொன்னால் அவுட் ஆஃப் லவ், அன்பால் கொடுக்கறது, அன்பின் வெளிப்பாடாக கொடுக்கறது. இவங்கெல்லாம் எத்தனை பேர் கர்த்தரை அறிஞ்சு கர்த்தர் வழியில் நடக்கிறவங்க நினைக்கிறீங்க? அதனால தான் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து காட்டுறேன். ரைட், அதனால தான் சினி இண்டஸ்ட்ரினா அவங்களாம் விபச்சார தொழில் தான் சொல்லுவாங்க சர்ச்சில். இல்லைப்பா, அதெல்லாம் அது ஒரு தொழில், தட்ஸ் ஆர்ட் ஃபார்ம், அவ்வளோதான். அதெல்லாம் சினிமா கூட பார்க்கலாம். நான் என்கரேஜ்லாம் பண்ணல. என் மேலே எவ்வளோ கான்ட்ரவர்சி வரப்போகுதுன்னு தெரியல இந்த வீடியோ அப்புறம். ஓகே, இன்னும் ஒரு வீடியோ, விஜய் சேதுபதி கிஸ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ. குழந்தைகிட்ட நான் முத்தத்தை இப்படி கொடுத்தா நான் திட்டுவேன். எனக்கு முத்தம் அழுத்தி கொடுக்கணும், எனக்கு அழுத்தி கொடுக்கணும், எனக்கு சத்தம் வரணும். அந்த முத்தத்தை நான் முழுசாக அனுபவிச்சிருக்கிறது என்னோட விருப்பம். நான் அப்படிதான் என் ரசிகர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் என்கிட்ட என் குழந்தைக்கும் எனக்குமான உறவுகளை எதிர்பார்த்து, என் நண்பனுக்கு எனக்கு உறவோட எதிர்பார்த்துருக்கலாம். ஆனா என் ரசிகர்கள் எனக்கான உறவுகளை எதிர்பார்ப்பு இல்லை. அது ரொம்ப அர்ப்பணிக்கிறது. குழந்தை முத்தம் எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் டெல்லிங். முத்தம் இப்படி இருந்தால் பிடிக்கும் எனக்கு, அதாவது அழுத்தி கொடுக்கணும், சத்தம் வரணும். என்னுடைய ரசிகர்களுக்கு நான் அப்படி தான் கொடுப்பேன், அவங்க என்னை நேசிக்கிறாங்க, நான் அவங்களுக்கு பாசமாக நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ சேஸ். ஸோ ஜான் ஜெயப்ராஜோடைய ஒரு கிஸ் ஃபோட்டோ கிடைச்சது எனக்கு. ஹீ இஸ் கிஸிங் இஸ் ஒய்ஃப், த ஒய்ஃப் ஹூ கேவ் பர்த் டு சன். அவங்களுக்கு முத்தம் கொடுக்குறாப்புல. இதுவும் பப்ளிக்கில் நடக்குது. இந்த முத்தம் பப்ளிக்கில் கொடுக்கப்படுது. அவங்க சர்ச்சில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்ராப்பில் கிங்ஸ் ஜெனரேஷன் இருக்குது, அது ஒரு ஆல்டர் மாதிரி தெரியுது. ஓகே, அவங்களுடைய புல்பிட் மாதிரி தெரியுது. பக்கத்துலேருந்து ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் அதுதான் எட்வின் ரூசோன்னு நினைக்கிறேன், ஷுவராக தெரியாது எனக்கு, முகம் சரியாக தெரியாததுனால. பையன் பக்கத்தில் கேக் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். ஹீ இஸ் கிவிங் அ கிஸ் டு ஹிஸ் ஒய்ஃப். செக்ஷுவலாக தெரியுதா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிஸ் தான். அன்பின் வெளிப்பாடாக தெரியுதா? ஒரு கிரீட்டிங் ஆர் சைன் ஆஃப் லவ் ஆர் ஹாப்பினஸ் தெரியுதா? இல்லை செக்ஷுவலைஸ்டாக தெரியுதா?
நீங்கள் கீழே சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் யூ டெல் whoever is watching, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் ஒரு மைனருக்கெல்லாம் கிஸ் கொடுத்ததா சொல்கிறாங்கல்ல இந்த கேஸில், மைனர்ஸ்க்கு கிஸ் கொடுத்ததா ரெக்கார்ட் எங்கேயுமே இல்லை. ஜான் ஜப்ராஜோட கன்ஃபர்மேஷனில் த அதர் விமன் இஸ் கோயிங் டு மேரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, செகண்ட் ஒய்ஃப் ஆக போகிறவங்க, அவங்களுக்கு முத்தம் கொடுத்ததா சொல்லப்படுது. அவங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் முத்தம் கொடுத்தாராம். அண்ட் இந்த இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ பார்த்தோம்ல, இந்த ஃபோட்டோக்கு கேமராவுக்கு பின்னாடி நிறைய பேர் நின்று இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சர்ச் முன்னாடி நடக்குது, எல்லாருமே சுற்றி நின்று பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேமரா ஃப்ரேம்குள்ளே இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க, கேமரா பின்னாடி நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது பப்ளிக்காக கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் அந்த செகண்ட் ஒய்ஃப் ஆக போகிறவங்களுக்கு பப்ளிக்காக இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள், அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் கூட இருந்தாங்களாம், அவங்க மத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு. அந்த முத்தம் எந்த மாதிரி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது? ஜான் ஜப்ராஜ் கொடுத்த இன்னொரு முத்தம் கிடைச்சது. இதை நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுத்த முத்தம் கரெக்டாக கேப்சர் பண்ணல வீடியோவில், அதனால நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல மேபி இந்த ஏரியாவில் கொடுத்துருக்கலாம், இங்கே இல்லை நெத்தியில் அந்த 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 டக்குன்னு அந்த டேர்ன் பண்ணுற ஸ்பீடில் கொடுத்துருக்குறாப்புல. ப்ராப்ளி இந்த ஹெட் இதை வந்து ஹராஸ் பண்ண மாதிரி இருக்கா, அந்த குழந்தைய ஹராஸ் பண்ண மாதிரி இருக்கா? நம்ம எப்படி நம்ம இமேஜின் பண்ணுறோம்? ஆர் இமேஜினேஷன் இஸ் லிமிட்டட் டு ஆர் மைண்ட் செட். நம்மளுடைய வளர்ப்பு முறை, நம்ம உலகத்தை பார்த்து கற்றுக்கிறது, நம்மளுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உள்ளார தான் நம்ம இமேஜின் பண்ண முடியும். இட் இஸ் லிமிட்டட் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய தரம் எப்படியோ அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் இமேஜினேஷனும் இருக்கும். உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதனுடைய வெளிப்பாடு தான் வெளியே வரும், உங்கள் சிந்தனையின் மூலமாக, உங்கள் செயல் மூலமாக. அது ஒரு கொச்சையாக பற்றி பேசுகிறாங்க. ஒரு முத்தம் நான் ஒன்று கழிச்சு காட்டுறேன். முத்தத்தை கொச்சையாக பற்றி பேசுகிறாங்கன்னா அப்போது உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு கேவலமான ஒரு மனுஷனாக இருப்பாங்க இல்லையா? தெரியாது. நான் ஜான் ஜப்ராஜ் முத்தம் கொடுத்தது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் அவங்க சர்ச் குரூப்லேயோ ஒரு கப்புள் ஆஃப் பீப்புளுக்கு. அது எங்கன்னா கிடைக்குமா நான் ட்ரை பண்ணேன். யாருமே எனக்கு இருக்குதுன்னு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பார்க்காம தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாருங்கள். அது சுத்தமாக இருக்குதா இல்லை செக்ஷுவலி இம்மாரலாக இருக்கான்னு பாருங்கள். அது அவுட் ஆஃப் லவ் கொடுக்கப்பட்டதா இல்லை செக்ஷுவலி இம்மாரல்? அந்த டிஃப்ரென்சேஷன் தெரியுமா? அவுட் ஆஃப் லவ் கொடுக்குற கிஸ்ஸுக்கும் செக்ஷுவலி இம்மாரல் கிஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியாத நான் இங்கே தான் பேசின்னு இருக்கோம். முத்தம் கொடுத்துட்டான்னு பேசுகிறோம். எச்சைங்க எனக்கு எதுவும் பயங்கர கோவம் வருது. சி, ஹீ இஸ் பீங் ஃப்ரேம்டு, ஃபால்ஸ் அக்யூசேஷன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அநீதி நடக்குது, என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, எனக்கு பத்திட்டு எரியுது. அண்ட் காட் என்கரேஜ் மீ வித் தட் வர்ஷிப் வீடியோ. ஐ ப்ரைஸ் காட் ஃபார் தட். அதை பார்க்கறதுக்காக கத்துறதுக்கு நன்றி, பார்த்ததுக்காக. ஸோ ஒரு வெட்டிங்கில் கொடுக்குற கிஸ், ஓகே, வெட்டிங்கில் இப்படி தான் கிஸ் கொடுக்குறாங்க. கிறிஸ்டியன் வெட்டிங்ஸ்லாம் கூட இந்த மாதிரி தான் நடக்குது. பட் கிஸ் கொடுக்குறாங்களா இங்கெல்லாம் தெரியல. பட் பெங்களூர் அந்த சைட்லலாம், கர்நாடகா சைட்லலாம் கிஸ் கொடுக்குறாங்க, கேரளா சைடில் கிஸ் கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நான் கிறிஸ்டியன்ஸ் கூட வெட்டிங்கில் நவ் த க்ரூம் மே கிஸ் த பிரைட் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் நடக்குது. கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் பெருசாக நடக்குதான்னு தெரியல. இது செக்ஷுவலாக தெரியுதாப்பா? இது அடல்ட்ரஸாக தெரியுதா இல்லை அவுட் ஆஃப் லவ் கொடுக்குற மாதிரி இருக்கா? ஸ்டைலாக கொடுத்தாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுதா? யாருக்குன்னா டெம்ப்ட் ஆகுதா? இந்த முத்தத்தை பார்த்தா என்ன டெம்ப்ட் ஆகுதா? சின்ன வயசுலலாம் டெலிவிஷனில் ஹெச்பிஓலலாம் படம் பார்த்துன்னு இருப்போம். நாங்கள் கிஸ்ஸிங் வந்துச்சுன்னா சேனல் மாற்றிடுவேன். நான் எங்கள் வீட்டில் எல்லாமே மாற்றுவாங்க. அது பழக்கமாகிடுச்சு. பார்க்கக்கூடாது. இப்போ எனக்கு அது தப்பாக தெரியல. ஐ நோட் த டிஃப்ரென்சேஷன். உங்களுக்கு தப்பாக தெரியுதா? உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுதா? ஆர் யூ டெம்ப்டட் டு கமிட் அடல்ட்ரி? ஆர் யூ டெம்ப்டட் டு சின்? ஏன்னா நான் உங்களை டெம்ப்ட் பண்ணக்கூடாது. நான் டெம்ப்ட் பண்ணால் நான் சாத்தானுக்கு வேலை செய்கிறேன், நான் கர்த்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இஃப் ஐ எம் டெம்ப்டிங் யூ, ஐ எம் சர்விங் த டெவல். ஐ ஹோப் ஐ எம் நாட் டெம்ப்டிங். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. டெம்ப்ட் பண்ணிட்டேன்னா கீழே சொல்லுங்கள், என்னை திட்டுங்க.
I will accept and I'll ask sorry. இந்த வீடியோவை நான் கட் பண்ணி சாப் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் நான் உங்களை டெம்ப்ட் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த போர்ஷனில் டெம்ப்ட் பண்ணியிருக்கேன்னா நான் அதை வெட்டிடுறேன். ஐம் வெரி சாரி அபவுட் இட் இஃப் ஐ டெம்ப்டட் யூ. இது வந்து க்ளீனாக இருந்துச்சு, அவுட் ஆஃப் லவ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு பச்சை இதுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, இதுக்கு டெம்ப்ட் பண்ணுறது சொல்லக்கூடாது. இந்த காஜின்னு சொல்லுவாங்க ஸ்லாங்கில், சென்னை மெட்ராஸ் ஸ்லாங்கில் காஜின்னு சொல்லுவாங்க, அலையிறது. அது 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 அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல. ஓகே, செக்ஷுவலி இம்மாரல் கிஸ். இதுவும் ஒரு வெட்டிங்கில் நடந்தது. ஸோ இந்த வீடியோவில் இவங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஒரு மார்மன் பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அண்ட் தென் த கிஸ். மார்மன் பைபிள். ஸோ பாஞ்சு போயிட்டு காத்திருந்து அலைஞ்சி ஸோ ஐ திங்க் தே ஆர் டிவோர்ஸ்ட் அகைன் நான் நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலிஸ்க்கு அதெல்லாம் சொல்ல விருப்பப்படல. இது மொத்த கிஸ்ஸில் எது அழுக்கான கிஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ கிஸ்ஸை நம்ம எப்படி பார்க்குறோன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஸ்பிரிச்சுவல் கிஸ்ன்னு ஒன்று இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சகோதர சகோதரிகள் மத்தியில் ஸ்பிரிச்சுவல் கிஸ் கொடுத்துக்கோங்க. பிரதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கொடுத்துக்கலாம், சிஸ்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொடுத்துக்கலாம், பிரதர் அண்ட் சிஸ்டரும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் இயேசுவின் வழியாக பிதாவுக்கு. ஸ்பிரிச்சுவல் கிஸ் அது கொடுக்க தெரிஞ்சவங்க கொடுக்கலாம். யூஸ்வலாக பாஸ்டர்ஸு, சீனியர் பாஸ்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க எல்லா சர்ச்லேயும். சின்ன பசங்களுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு, பர்த்டே ப்ளஸ் பண்ணிவிட்டு நெத்தியில் முத்து கொடுக்குறது, தலையில் முத்து கொடுக்குறதெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து அடல்ட்ரி கணக்கில் வரவே வராது. அது அடல்ட்ரி கவுண்டே பண்ண முடியாதுப்பா. தட் கிஸ் இஸ் கிவன் அவுட் ஆஃப் லவ் தான். ஒரு பர்த்டேயில் ஒருத்தவங்க கிஸ் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் தான். இட்ஸ் எ க்ரீட்டிங். கிஸ் இஸ் சைன் ஆஃப் க்ரீட்டிங். கிஸ் இஸ் நாட் அ சைன் ஆஃப் செக்ஸ்ப்பா. ரீப்ரொடக்டிவ் ஆகுன்னு அந்த வேலையை பண்ணும். ஓகே, அரோஸ் பண்ணுறது, இன்டியூஸ் பண்ணுறது, அதெல்லாம் அதான் பண்ணும். ஏன்னா அதுக்கு தேவை ஃபார் ரீப்ரொடக்ஷன். கிஸ் மூலமாக என்ன அரோஸ் ஆகுறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் கொடுக்காதீங்க. பொய் சாட்சி கூறாதவர் பாயாகரும் 10 கட்டையில் இருக்குது. உங்களுக்கு அது தெரியலனா நீங்கள் இதெல்லாம் சொல்லி நீங்கள் பொய் சாட்சிலாம் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி தப்பாக எண்ணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பார். பிதாவே என்னை மன்னியும். God please forgive me for this sin that I've committed, for this act of mine, for this thought of mine, for this words of mine. Please forgive me Father அப்படின்னு கேளுங்க. Forgive me God ன்னு கேளுங்க. God will forgive you. And that's the end of this episode. In case நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும், என்கூட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கான்வர்சேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் பேசலாம். மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணி வில் டிஸ்கஸ். என்கிட்ட நீங்கள் சொன்னால் மற்றவங்க போதும், ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஐ வில் ரீட் ஆல் த கமெண்ட்ஸ். அண்ட் திட்டணும், வம்பு கிம்பு பண்ணுறதுன்னா என் கூட சண்டை போடணும் அப்படின்னு வச்சு இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து ஃபோன் பண்ணி சண்டை போட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். எனக்கு டைம் இருக்கிறத பார்த்து I'll offer you the time. So that's it. இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க லிங்க்கில் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் கீழே ஒரு வீடியோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் பார்க்குறதுனா அதை பார்க்கலாம். May the Lord God give you more understanding on how to see this world that we are living in. In Jesus' name, Amen. See you.